ஓம் ஞானமுட்டீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் இருந்தால் எந்த சிவ ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சூரியன் அப்படின்னாலே சிவ வழிபாடு, சிவன் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அருகில் இருக்கிற தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். ஆனால் இது போன்ற பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம ராசி லக்கணத்துக்கு தகுந்தாற் போல் சூரிய பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட அந்த திருத்தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, வருஷத்தில் ஒரு தடவையாவது மறக்காமல் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சூரியனால் வரக்கூடிய கௌரவம், அந்தஸ்து, சரிங்களா, லக்ஸரியான ஒரு வாழ்க்கை, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு அதிகாரிகள் உதவிகள், அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக தேடி வரும். சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகம். சூரியன் உங்களுக்கு தெளிவாக முழுமையாக யோகமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் எதையுமே ஆளுமையாக சாதிக்க முடியும். உங்கள் அப்பாவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து, இதெல்லாம் நல்ல குழந்தைகள், செல்வ செழிப்புகள் என சூரியன் தான் வளர்ச்சிக்கு உண்டான கிரகம். நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சூரிய உதயம் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை. அப்போ சூரியன் உங்களுக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 பாதகம், மாரகம் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிறாருன்னு வைங்களா. எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, இது போல பெரிய பெரிய சிவன் ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். எல்லாருக்குமே சூரிய பகவான் யோகமாக இருப்பாருன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்கும் பாதகமாக இருப்பாருன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ உங்களுடைய கர்மாப்படி இந்த சூரிய பகவான் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் தகுந்தாற்போல் சிவ ஆலயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். சரி, இப்போ மேசம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும் அன்பர்கள் திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை சிவனை வழிபாடு செய்வது, திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வருவது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த தோஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அடுத்து ரிஷப ராசி. ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கிறவங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் சிதம்பரம் வருஷத்தில் ஒரு தடவை போய் சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபாடு செய்வது, சிதம்பரம் கோவிலில் போய் சாமி கும்பிடுவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இதில் நீங்கள் அபிஷேகம் செய்யலாமா அப்படிங்கிற 1000 விஷயங்கள் இருக்கும். நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் மனநிலைக்கு ஏற்றாற்போலையும் செஞ்சுக்கலாம், சரிங்களா. அந்த திருத்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவது, அந்த திருத்தலங்களில் போய் அமர்ந்து அந்த இறைவனை தியானிப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு சீர்காழியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவில், சீர்காழியில் போய் அங்கே இருக்கிற சிவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து சிம்ம ராசியில் சூரிய பகவான் வலுவாக இருக்கும் நண்பர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரிய நாராயணர் கோவில். நவக்கரங்களே பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகே இருக்கிற சூரிய நாராயணர் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரியனால் வரக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சூரிய பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோவில் இருக்கிற சங்கர நாராயணரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். சங்கர நாராயணன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து துலாம் ராசியில் சூரிய பகவான் நீச நிலையில் இருக்கும் நண்பர்கள் திருநள்ளாறு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். அடுத்து விருச்சிகம் ராசியில் சூரிய பகவான் இருக்கிறவங்க காளகஸ்தியில் போய் வழிபாடு செய்வது, காளகஸ்தியில் போய் சிவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை, ஏற்றத்தை, பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து தனுசு ராசியில் சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு ஆலங்குடியில் இருக்கிற அந்த குரு பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். அடுத்து மகரம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும் நண்பர்கள் கோயம்புத்தூர் அருகே இருக்கிற பேரூர் பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் போய் அந்த சிவனை வழிபாடு செய்யும்போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். அடுத்து மீனம் ராசியில்
சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். அப்போ கோவிலில் போய் நீங்கள் வருஷம் ஒரு தடவை இது போன்ற திருத்தலங்களுக்கு நீங்கள் போய் அந்த சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சூரியனால் வரக்கூடிய யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தோஷங்களாக இருந்தால் கூட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா இந்த பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷங்கள் வந்து நிவர்த்தி செய்வதற்காகவே அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வகுத்து வைத்த இடங்கள். அப்போ இது போன்ற திருத்தலங்களுக்கு போய் நீங்கள் உங்களுடைய சிவன் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை வலுப்படுத்துவதற்கும் சிவனால் வரக்கூடிய அந்த யோகத்தையும் அந்த தோஷத்தையும் யோகத்தை நிறையா கொண்டு வருவதற்கும் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கும் இது போன்ற திருத்தலங்களில் போய் கரெக்டாக நீங்கள் உங்கள் ஜாதகம் தகுந்தாற் போய் நீ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், பொருளாதார உயர்வுகள், மேற்படி சொன்ன சூழ்நாள் கிடைக்கக்கூடிய அனைத்து வித பாக்கியங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் 6, 8 பாதகம் மாரகம் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் கணக்கெடுக்க வேண்டாம். இது போன்ற கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுது 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் சூரியன் என்று சொல்லக்கூடிய கோதுமை சார்ந்த சப்பாத்தி பூரின்னு இருக்குல்ல, இது போன்ற உணவுகளை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு இயலாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு தானம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. யோகமாக இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இரண்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய யோகம். இது வருஷம் ஒரு தடவையாவது நீ போய் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அந்த சூரிய திசை அப்படிங்கிறது 6 வருஷம். இந்த 6 வருஷத்தில் நீங்கள் 6 தடவை நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே சூரிய திசை எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் கோயிலுக்கு போக முடியாத அன்பர்கள் வந்து இப்போ நான் என்னென்ன கோவில் வழிபாடு, என்னென்ன சிவனை வழிபாடு செய்யணும், எந்தெந்த ஊருக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தின் அந்த கோவிலோட தெய்வத்தின் மந்திரங்கள் உச்சாரணங்கள் நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வீட்டில் வந்து டேப் ரிக்கார்டில் போட்டு மந்திரம் உச்சாரணம் செய்து டேப் ரிக்கார்டில் போட்டு கேட்பது, பூஜை அறையில் நீங்களே மந்திரங்களை வந்து இறைவனுக்கு உச்சாரணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். அப்போ போக முடிஞ்சவங்க ரெகுலராக போய் வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவங்க வீட்டிலையே அந்த இறைவனை நினைச்சு தியானம் செய்வது, அந்த இறைவனுக்காக விரதம் இருப்பது, இது போன்ற விஷயம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சூரிய பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்ய மாட்டார், யோகத்தை மட்டுமே செய்வார். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.